பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. நரசிம்ம ரெட்டியை கைது செய்வதற்காக அவரது குடும்பத்தையே பிரிட்டிஷ் இராணுவம் சுற்றி வளைத்து மிரட்டியது என்று சொன்னீர்கள். அதற்கு அவர் அடிபணிந்தாரா தாயே? என் மகனே சிவா, நரசிம்ம ரெட்டி தன் ஆட்சி பகுதி மக்களின் நலனையே சிந்தித்தவன். அவர்களுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவன். அவன் தன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் அக்கறை காட்டாமலா இருப்பான்? நரசிம்ம ரெட்டிக்கு பால்ய வயதிலேயே ஒரு திருமணம் நடந்தது. அவனை ஒரு நாட்டிய பெண் பின்னாளில் காதலித்தாள். அவனுக்கு சித்தம்மா, பேரம்மா, ஓபுலம்மா என 3 மனைவியர், 4 குழந்தைகள். அவன் குடும்பமும் பெரியதுதான். ஆங்கிலேயர்கள் தன் குடும்பத்தை பணயமாக வைத்து தன்னை கைது செய்ய துடிக்கிறார்கள் என்பதை அறிந்தான் நரசிம்ம ரெட்டி. அவர்களின் பிடியில் இருந்து தன் குடும்பத்தை விடுவிப்பதற்காக நல்லமலா வனப்பகுதிக்கு விரைந்தான். ஊரெல்லாம் நரசிம்ம ரெட்டியின் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டு அவனுக்காக உதவி கொண்டிருந்த போது அவன் வீட்டுக்குள்ளேயே ஒருவன் அவனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தான். அவன் நரசிம்ம ரெட்டியின் ஒன்றுவிட்ட சகோதரன்தான். அவனையே தங்களுக்கான நபராக ஆங்கிலேயர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். தன் குடும்பத்தை விடுவிப்பதற்காக நல்லமலா வனப்பகுதியில் நரசிம்ம ரெட்டி மறைந்திருக்கிறான் என்ற தகவல் ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்தது. வனப்பகுதியை முற்றுகையிட்டது பிரிட்டிஷ் படை. அங்கிருந்து மீண்டும் கோயில் குண்ட்லாவுக்கு திரும்பிச் சென்றான். நரசிம்ம ரெட்டி என்ற ஒற்றை மனிதனை பிடிக்க அவனது 66 கிராம மக்களையும் கொடூரமாக துன்புறுத்தியது ஆங்கிலேயர் படை. அந்த கொடூரங்களை கேட்டு மனம் புழுங்கினான் நரசிம்ம ரெட்டி. இப்போதும் அவன் தன் பணிப்பெண்ணாலேயே காட்டிக் கொடுக்கப்பட்டான். அவனது ஆனாலும் என்ன செய்வது? 42 வயதில் ஒரு பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி சென்று விட்டானே. அதற்கும் 10 ஆண்டுகள் கழித்தல்லவா ஜான்சி ராணி லட்சுமியின் தலைமையில் ஒரு பேரெழுச்சி நடந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.